நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, 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 மீனாட்சி. என்னாச்சு மாமா? எதுக்கு இப்படி ஓடி வரீங்க? என்னாச்சு மாமா? உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் மீனாட்சி. என்ன விஷயம் சொல்லுங்க. புண்ணியம் செய்தனமே மனமே, புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடியிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே. என்ன மாமா இது? என்ன இது? மாமா சொன்னா கேளுங்க, எந்திரிங்க. எந்திரிங்க மாமா. என்ன மாமா, என்ன பாட்டு இது? அபிராமி அந்தாதி மீனாட்சி. எனக்கு தமிழ் டீச்சர் இன்னைக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதையே என்கிட்ட வந்து சொல்றீங்க? மீனாட்சி, அபிராமி அந்தாதி சொன்னா புத்தியில இருக்கிற அழுக்கு, மனசுல இருக்கிற அழுக்கு, உடம்புல இருக்கிற அழுக்கு, இது எல்லாமே விலகி நம்ம பரிசுத்தமா மாறுவோமா மீனாட்சி? நான் அழுக்கு, என்கிட்ட நிறைய அழுக்கும் இருக்கு. அதான் மீனாட்சி அபிராமி அந்தாதி சொன்னேன். மாமா, எனக்கு ஒன்னும் புரியல. மனசு பரிசுத்தமாச்சுன்னா அந்த அபிராமியே பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிட்ட நேர்ல வருவாங்களா மீனாட்சி? நம்ம கண்ணுக்கு காட்சி தருவாங்களாம். இன்னைக்கு பௌர்ணமி. நான் கண்ணை மூடி அபிராமி அந்தாதி சொன்னேன். என் மனசுல முழு பௌர்ணமியா, பார்வதியா, அபிராமியா, நீதான் தெரிஞ்ச மீனாட்சி. பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க, காத்திருந்த காட்சி இங்கு காண கிடைக்க, ஊனுருக உயிருருக தேன் தரும் தடாகமே, மதி வருக வழி நெடுக ஒளி நிறைக வாழ்விலே, பார்த்த விழி பார்த்தபடி பூத்து இருக்க. ஆஹா, அபிராமியா நீ எனக்கு தெரிஞ்ச அந்த கணம் என்னால மறக்கவே முடியாது மீனாட்சி. பௌர்ணமி நிலா மாதிரி பிரகாசமா இருந்த மீனாட்சி. நான்லாம் ஒரு வெத்து வேட்டு மீனாட்சி. தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் கூட எனக்கு தெரியாது. ஒத்தூதி தான் படிப்பேன். ஆனா என்னாலையும் ஒரு தூய தமிழ் செய்யுள்ள முழுசா படிக்க முடியும்னா, அத மனப்பாடமா சொல்ல முடியும்னா, அந்த அதிசயம் ஒன்னாலதான் மீனாட்சி நடந்திருக்கு. என்ன நீ அறிவாளி ஆக்கியிருக்க மீனாட்சி. எனக்கு நீ நம்பிக்கை கொடுத்திருக்க மீனாட்சி. கண்டிப்பா நான் படிச்சு டிகிரி முடிச்சு உன் கைய பிடிச்சு ஜெயிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு மீனாட்சி. இனி நீ என் மீனாட்சி இல்ல, அபிராமி, அபிராமி, அபிராமி. கிறுக்கு பிடிச்சு சுத்துற மீனாட்சி. உன் மேல கிறுக்கு பிடிச்சு சுத்துறேன். அந்த கிறுக்க நீதான் சரி பண்ணணும். எனக்கு நடக்கிறதெல்லாம் பாக்குறப்போ நானும் நீங்க வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்துருவோமோன்னு தோணுது மீனாட்சி. ஏதாவது பேசு மீனாட்சி, பேசு. மாமா, என்னால உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க. நான் இப்போ ரொம்ப குழம்புன மனநிலையில இருக்கேன். அபிராமி எப்படி சொன்னா இப்படிடா? மாமா, நான் அபிராமி இல்ல, மீனாட்சி தான். மீனாட்சி தான். அதத்தானே சொல்ல வர? இத பாருங்க, டிவில ஏதாவது சினிமாவை பார்த்து அது மாதிரியே என்ன கற்பனை பண்ணிக்காதீங்க ப்ளீஸ். என்ன கொஞ்ச காலத்துக்கு தனியா விடுங்க. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன மீனாட்சி இப்படி சொல்லிட்ட? மாமா. சரிடா, சரி.
நான் உன்னை தொந்தரவு பண்ணல. ம், நீயா மனசு மாறுற வரைக்கும் நான் காத்திருக்கேன். ம். ஏன்னா இனி நீதான் என் அபிராமி. ஆ? அபிராமி அபிராமி, புண்ணியம் செய் தனமே மனமே, புது பூங்குவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடியிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே. இப்ப என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க சார்வால்? அதாங்க எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேனுது. விசா பீரியட் வேற முடிய போகுது. மீனாட்சி இன்னும் மனசு மாறுற மாதிரி தெரியல. என்ன யோசிச்சாலும் ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது. கொஞ்ச நாள் கழிச்சு தமிழ் கிட்ட இத பத்தி பேசலாம்னு நினைச்சோம். அதுக்கிடையில இந்த வைத்தி பிரச்சனை வேற வந்துருச்சு. இப்ப அவங்கிட்ட போனாலே சிங்கமா கர்ஜிப்பான்னு தான் அமைதியா இருந்துட்டோம். தங்கச்சி, இப்ப நீங்க தன்னை கட்ட வேண்டியது தமிழை இல்ல, மீனாட்சியத்தான். கல்யாண பொண்ணு நம்ம பக்கம் வந்துட்டா அச்சதை போட போற அப்பன்னு நம்ம பக்கம் வந்துதானே ஆனு. ஆனா அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்றாங்களே மாமா. சார்வால், கோவமா இருக்கிற பொம்பளைய சமாதானப்படுத்தணும்னா பொதுவா என்ன செய்யணும் சொல்லுங்க? உலகம் முழுக்க ஒர்க் அவுட் ஆகுற ஒரே ஃபார்முலா அவங்க பொசசிவ்னஸை தூண்டி விடுறது தான். பொசசிவ்னா பொம்பளைங்களுடைய பொறாமையை தூண்டி விடணும்னு சொன்னேன். விட்டுற வேண்டியதுதானே. எதுக்கு சார்வால் வெயிட் பண்ணிக்கிட்டு மீனாட்சியோட பொறாமையை தூண்டி விட்ட வேண்டியதானே? ஆமாங்க, எனக்கு என்னமோ அண்ணன் சொல்றதுதான் சரியா இருக்குமோன்னு தோணுதுங்க. இருக்குமோ இல்ல தங்கச்சி, இருக்குன்ற பொறாமையை தூண்டுறதோட சேர்த்து லேசா பயத்தையும் சேர்த்து விட்டுறேன்னு. எப்படி சொல்றீங்க பண்ண? சரவணனுக்கு விசா முடிய போகுது. அவன் ஊருக்கு போக போறான்னு மீனாட்சிக்கு தெரிய வந்தா மனசுல லேசா பயம் வரும்ல. என்ன சார்வால் யோசிக்கிறீங்க? இல்ல, நீங்க சொல்றத நான் என்னைக்கோ யோசிச்சுட்டேன். ஆனா யார வச்சு மீனாட்சியுடைய பொறாமையை தூண்டி விடுறதுன்னு தான் தெரியல. அதனாலதான் அந்த ஐடியாவை அப்படியே டிராப் பண்ணிட்டேன். யார வச்சு பண்ணலாம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, எனக்கு ஒரு யோசனைங்க. என்னம்மா? பேசாம சரவணனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம்னா மீனாட்சி பொறாமப்படுவாள்ல. அது எப்படிமா? சூப்பர் தங்கச்சி, பின்னிட்டா போ. என் பொண்டாட்டி ஜிங்கன மணினா நீ பெரிய ஐடியா மணியா இருக்கிய. தேங்க்ஸ் அண்ணன். என்னங்க, அப்ப நீங்களும் பொண்ணு பார்க்கலாம்னு சொல்றீங்களா? இல்ல, கல்யாணத்தன்னைக்கு மீனாட்சி மனசு மாறி வந்தா என்னங்க பண்ணுவீங்க? பண்ண மீனாட்சிக்கு தாலி கட்ட சொல்லுவீங்களா இல்ல அந்த பொண்ணுக்கு தாலி கட்ட சொல்லுவீங்களா? இருக்கிற குழப்பம் பத்தாதுன்னு இது வேறயா? அப்ப இப்படி பண்ணலாமா? எப்படி? என் ஃப்ரெண்டு சுந்தரேசனுக்கு ஷியாமலான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளை போய் பாப்போமா? கல்யாண ஏற்பாடு நடக்கட்டும். ஒருவேளை மீனாட்சி மனசு மாதிரி வந்தா நான் சுந்தரேசன்ட்ட பேசி கல்யாண ஏற்பாட்டை நிப்பாட்டிக்கிறேன். அப்படி இல்லாம மீனாட்சி மனசு மாதிரி வரலன்னா ஷியாமலாவே சரவணனுக்கே கல்யாணம் பண்ணி என்னடாவுக்கே கூட்டிட்டு போயிருங்க. என்ன நான் சொல்றது? ஓகே தான். ஆனா இன்னொரு பொண்ணு கூட கல்யாண ஏற்பாடை பண்ணிட்டு நிறுத்தணுமே அட தான். போங்க சார்வால், கல்யாணம் வரைக்கும் ஏன் யோசிக்கிறீங்க? பொண்ணு பாக்கணும்னு தெரிஞ்சாலே மீனாட்சி பறந்தடிச்சு இங்க ஓடி வருவா. அதெல்லாம் சரி, முதல்ல சரவணன் பொண்ணு பார்க்க வரணும்ல. அது என் தங்கச்சி கையில தான் இருக்கு. என்னென்ன சொல்றீங்க? ஆமாமா, கல்யாணம் முடிக்காம ஊரு திரும்ப மாட்டேங்கிற கொள்கையில உறுதியாயிருமா. சாப்பிடாத, தூங்காத, சரவண முன்னாடி விசுமுனாப்லே இரு. பையன் நம்ம வழிக்கு வந்துருவேன். உடனடியே அந்த விஷயத்தை மீனாட்சிக்கு முழுக்க முழுக்க தெரியப்படுத்துங்க. மத்ததெல்லாம் தானா நடக்கு. என்ன சார்வால் சொல்றீங்க? சரிதான். சார்வாலே சரின்னு சொல்லிட்டாரு. அப்ப விஷயம் சூப்பரா தான் நடக்கு.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நம்ம குடும்ப விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இத நான் வேற யார்கிட்டயும் பேச முடியாது. கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா என்னன்னு கேளுங்க. சரவணனை வெட்டுவேன் குத்துவேன்னு சொன்னீங்க. ஆனா அவன் மீனாட்சியை காப்பாத்த தானே செஞ்சிருக்கான். உன் தம்பி மகனை பத்தி பேசணும்னா நீ அப்படியே போயிடு. இல்லங்க, நான் வைத்திய பத்தி தான் பேச வந்தேன். அப்ப அதை மட்டும் பேசு. பாண்டி மீனாட்சியை கடத்த முயற்சி பண்ணிருக்கான்னு கோவப்பட்டு நீங்க வைத்தி கல்யாணத்தை நிப்பாட்டினீங்க. எனக்கு என்னமோ இது சரியான முடிவா தோணலங்க. இதுல பாதிக்கப்பட போறது என்னவோ வைத்தியும் அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவும் தாங்க. அந்த பொண்ணு பாவங்க. நாம ஏன் வீணா ஒரு பொண்ணோட பாவத்தை சம்பாதிக்கணும்? இப்ப என்ன, நான் உடனே போய் அன்பரசு கூட சமாதானமாகி திரும்பவும் சமாதானம் பண்ணிக்கணும்னு சொல்றேன், அப்படித்தானே? நான் அன்பரசோட சமாதானம் ஆக சொல்லல. அந்த பொண்ணுக்கும் வைத்திக்கும் நாமளே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு தான் சொல்றேன். எப்படி? அந்த புள்ளைய தூக்கிட்டு வந்து தாலி கட்டணும்னு சொல்றியா? அப்படி பண்ணா நமக்கு அந்த பாண்டிக்கு என்னடி வித்தியாசம்? வந்துட்டா பெருசா ஐடியா கொடுக்கறதுக்கு. குடும்பத்தை பாத்துக்க எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. ஏங்க, நீங்க கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி வைத்தி கிட்ட கலந்து பேசுனீங்களா? அவன் மனசுல அந்த பொண்ணு தாங்க இருக்கா. அப்புறம் எப்படிங்க இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க? இப்ப என்ன சொல்ல வர்ற? நீங்க கல்யாணத்தை நிப்பாட்டினதுனால வைத்தி கவலையில இருக்கான்னு சொல்றேன். உங்க கோவத்தினால அவன் வாழ்க்கையை சீரழிச்சிடாதீங்கன்னு சொல்றேன். வீம்பா இருக்காம மகனுக்காக கோவத்தை விட்டு கொடுங்கன்னு சொல்றேன். வைத்தே, இப்ப எதுக்குங்க அவனை கூப்பிடுறீங்க? டேய் வைத்தே, வைத்தே. என்னப்பா? உங்க அம்மா அவ்வளவு பேசுறாளா இல்ல நீ தூது அனுப்பி பேச சொன்னியா? தூதா? என்னப்பா சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. நமக்கு துரோகம் பண்ணி நம்ம முதுகுல குத்தணும்னு நினைச்ச அந்த அன்பரசு மகளைத்தான் நீ இன்னும் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? பஞ்சாயத்துல மாரிமுத்தை தூண்டி விட்டு என்ன அசிங்கப்படுத்த சொல்லி அந்த சாக்குல மீனாட்சிய பொண்ணு கேட்டானே, அவன் மகளைத்தான் நீ இன்னும் காதலிக்கிறியா? ஓ தங்கச்சி மீனாட்சியை கடத்திட்டு போய் கட்டாய தாலி கட்டணும்னு நினைச்சானே அந்த பாண்டி, அவன் தங்கச்சியத்தான் நீ இன்னும் விரும்புறியா? சொல்லுப்பா. ஓ அம்மா என்னவோ நீ அவளை நினைச்சுதான் உருகிக்கிட்டு இருக்கான்னு சொல்ற. என்ன அப்படித்தானா? இல்லப்பா. ஏங்க, நீங்க இப்படி கேட்டீங்கன்னா அவன் அப்படிதாங்க பதில் சொல்லுவான். உட்கார வச்சு பொறுமையா பேசுங்க. ஏய், என்னடி பொறுமையா பேசுறது? என்னடி பொறுமையா பேசுறது? அவன் ஏன் மகண்டி. மீனாட்சி மனசை கலைச்ச மாதிரி நீ எதையாவது சொல்லி அவன் மனசை கலைக்க பார்த்த? உனக்கு மரியாதை அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வைத்தே, அப்பா. ஓ மனசுல அந்த அன்பரசு மக இல்லைன்னு இப்ப மண்டையில உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்லு. என்னங்க, என்னங்க? ஏண்டா, உன் நெஞ்ச தொட்டு சொல்லு, உன் மனசுல அந்த பொண்ணு இல்ல? சொல்லுடா. டேய் வைத்தி, உனக்காக தாண்டா நான் பேசிட்டு இருக்கேன். இப்படி வாயில்லாத பூச்சியா இருக்கானே, என்ன பண்றது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, என்ன? காலேஜ்ல எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சுப்ல. அதை உன்கிட்ட சொல்லாம விட்டேன். என்ன நடந்துச்சு? இந்த ஓட்டையா இருக்கல, ஓட்டையா, ஆ, அவன் என்கிட்ட வந்து ஒரு பாட்டு படிச்சான் மீனாட்சி. பாட்டா? ம். அபிராமி அந்தாதி தானே? அது எப்படி இவ்வளவு உனக்கு தெரியும்?
என் மனக்கண்ணுக்கு நீதான் அபிராமியா தெரியறன்னு சொன்னானா? அப்படிதான்டா சொன்னியா? பௌர்ணமி அன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொன்னானா? சொன்னானே, பார்த்த மறாம அப்படியே சொன்னானே. அவன் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட டெலிகாஸ்ட் பண்ணிட்டு உன்கிட்ட ரிப்பீட் தான் பண்ணியிருக்கான். எழுவிட்ட பையன் வரட்டும், செருப்பு கழட்டி அடிக்கிறேன். ஆமா, இப்ப இப்படிதான் சொல்லுவேன். ஆனா அவனை பார்த்ததும் பம்முவேன். ஆமா. சரி வா போவோம். எவ்வளோ? என்ன? சலியும் பாயும் அனார்கலியும் வந்திருக்காங்க. ஏன் உன் தாத்தா பாட்டி வந்திருக்காங்க, இங்க பாரு. ஏ எங்க பிள்ளை போற? வேற பக்கம் போலாம் வா. ஏய் ரொம்ப ஓவரா பண்ணாத பிள்ளை, பாவம் வயசானவங்க. போ, கஷ்டப்படுத்தாத, பேசிட்டு வா போ. அப்பப்ப சரவணன் கிட்ட மட்டும் பேசுறல, இவங்கிட்ட பேசுறதுக்கு என்னவா? இந்தாரு, எனக்கு தெரிஞ்சு உன் மனசுல இப்ப கோவம் இல்ல மீனாச்சே, வீம்பு தான் இருக்கு. போ, நீ போய் பேசிட்டு வா, நான் வீட்டுக்கு போறேன். வா தாத்தா. ஏங்க மயிலுங்க? மயில் இல்லம்மா, மைனா. தாத்தா என்னம்மா? இப்படியே பேசி உஷார் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. ஓகே டாடா. தேங்க்ஸ்மா. சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும், சில விஷயங்களை சொல்லணும், அவ்வளவுதான். என்ன கேட்கணும், என்ன சொல்லணும்? சுத்தி வளைக்காம நேரவே கேக்குறோம். உன் மனசுல சரவணன் இருக்கானா இல்லையா? என்னம்மா, இருக்கானா இல்லையா? பதில் சொல்லு. இப்ப எதுக்கு இதை கேக்குறீங்க? கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எங்களுக்கு நீ பதில சொல்லு. ஆமானா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு, அது போதும். தெரியல. அப்போ பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அவ்வளவுதானே? பிடிக்கலன்னு நாங்க எடுத்துக்கலாமாமா? எனக்கு தெரியல. சரிம்மா, அப்போ நீ குழப்பமாவே இருக்கிறன்னு நாங்க எடுத்துக்கலாமா? ஆனா ரொம்ப நாளைக்கு நீ இப்படி குழப்பமான மனநிலைமையிலே இருக்க முடியாது மீனாட்சி. கூடிய சீக்கிரம் ஒரு முடிவை சொல்லி ஆகணும். உன் கைய பிடிக்காம இந்த ஜில்லாவோட எல்லையை தாண்ட மாட்டேன்னு சரவண சவால் விட்டானே, இனி அவன் இந்த மாதிரி எல்லாம் பேச முடியாது மீனாட்சி. ஏன்? உன் கைய பிடிக்கிறானோ இல்லையோ, போடா உன் நாட்டுக்குன்னு கவர்மெண்டே அவனை துரத்தி விட போகுது. கூடிய சீக்கிரத்துல எங்க விசா பீரியட் முடிய போகுது மீனாட்சி. நாங்க ஊருக்கு போறதுக்கு சரியா 2 வாரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாகணும். ஒருவேளை சரவணனை பிடிக்கலன்னு சொன்னாலோ, இதே மாதிரி குழப்பமா இருக்குன்னு சொன்னாலோ, அந்த 2 வாரத்துக்குள்ள அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். சரவணனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு தானமா நாங்க இந்தியாவுக்கே வந்தோம். அதனால கல்யாணம் முடிச்ச கையோட ஊருக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிருக்கோமா. அது நீயா இல்ல வேற யாராவதான்னு உன் முடிவுறதாமா இருக்கு. சேஃப்டிக்கு இப்போத்துல இருந்து ஒரு பொண்ணை பார்க்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் மீனாட்சி. நீ ஓகே சொன்னா அங்க நோ சொல்லிடுவோம், நீ நோ சொன்னா அங்க ஓகே சொல்லிடுவோம். ஒன்னே ஒன்னு சொல்றேன் மீனாட்சி, எப்படியும் உன் அப்பனும் என் மகனும் காலாகாலத்துக்கு பகையோட இருக்க போறதில்ல. நாங்க இங்க வந்தா மாதிரி நாளைக்கே என் மருமக மீனாட்சி கனடால இருந்து இங்க வந்து இறங்கினான்னு வை, உன் அப்பன் உடனே மனசு மாறிடுவான். அப்பன் சொன்னானேன்னு இப்ப எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு 5 வருஷம் கழிச்சு 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்துடுச்சுன்னா
அப்போ நீ சரவணனை மிஸ் பண்ணிட்டுமேன்னு அழக்கூடாது. அவ்வளவுதான் சொல்லுவேன். கூடிய சீக்கிரமே உன் முடிவை சொல்லிடுமா. சைடு பை சைடு சேஃப்டிக்கு நாங்க கல்யாண வேலையை ஆரம்பிக்கணும். ஏங்க போலாமாங்க? ரைட். வர மீனாட்சி, யோசிச்சு ஒரு பதில சொல்லு. வாமா.